சொல்லுவார். மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. திருவாசகத்தில் அடைக்கலப்பத்து என்ற தலைப்பு, அதில் 7வது மந்திரம் மின்கணினார்னு தொடங்குகிற மந்திரம். மந்திரத்துக்கான பொருள் மின் போன்ற ஒளியை முன் போன்ற வெளியை உடையவர்களும் மின் போன்ற வெளியை உடையவர்களும் அதற்கு பிராக்கெட்டில் மின்னல் போன்ற அல்லது ஒளி உடையன்னு பொருள் எடுத்துக்கிட்டால் போதும். மின்னல் தான் கரெக்ட், ஒளி கிடையாது. அசைகின்ற உடம்பு உடையவர்களும் ஆகிய மங்கையர் கோபவலையில் சிக்கொண்டு, கோபவலையில், கோபம் சினம் என்ற வலையில் சிக்கி துன்பம் உடையவனாக நான் உழல்கிறேன். துன்பமுடையவனாக நான் உணர்கிறேன். அப்படி உழல்கின்ற என்னை என் உள்ளத்திற்குள் புகுந்து எனக்கு ஞான அமுதமாக சுரந்து இன்பம் தந்து தந்தவன் முடிச்சிடுங்க. இன்பம் தந்தவன், எனது குற்றத்திற்கு இறங்கியவன், குற்றத்தை பொறுக்கும் கருணை கண் உடையவன், இத்தகைய முதல்வனே, உன்னை நான் அடைக்கலம் புகுகிறேன். நுடங்குதல் என்ற சொல்லுக்கு அசைதல் அர்த்தம். எண்கணிலே என்பதற்கு என் இடத்தில் அர்த்தம். எண்கணிலே, என்னிடத்தில். இந்த பதிவு முழுவதும் இப்படி தான் இருக்கும். மின்னலை போன்ற விழிகளை உடையவர்கள், அசைகின்ற தன்மை உடையவர்கள், அவருடைய கோபவலை அப்படின்னு சொல்கிறார். இந்த மின்னலை போன்ற விழிகள் தெரியுது, அசைகின்ற உடம்பு தெரியுது. கோபவலைங்கிறது என்னதுன்னா, கோபவலை என்பது அதாவது பொருள் தேவையின் பொருட்டு கோபம் கொள்ளுதல். பொருள் தேவையின் பொருட்டு கோபம் கொள்ளுதல். இப்போ நம்ம சாமி இருக்கிறாரு, சாமி சிவராத்திரி வர்றாரு, சிவராத்திரி வருது, சிவராத்திரிக்கு எத்தனை ரூபாய்க்கு வேஷ்டி எடுக்கிறேன்னு கேட்க போகிறாரா? அப்படி கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு குடும்பத்தில் தீபாவளி வருது, பொங்கல் வருதுன்னா எது தொடங்கிறது? ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுங்க, கல்யாண தேதி வருது, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. பெண்களை வச்சு சொல்கிறாங்க, ஆனால் ஆண்களுக்கும் அது பொருந்தும். நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அதே மாதிரி அட்சய திருதியை வருது அப்படின்னா, அட்சய திருதின்னு ஒரு பண்டிகையே நமக்கு தெரியாது. இவனு வியாபாரி பயல்களா இப்போ உண்டு பண்ணி விட்டது.
காசு சம்பாதிக்கிற பயவழியை உருவாக்கி விட்டது. எதை? அட்சய திருதிங்கிறது. அந்த விதிப்படி தமிழ் வழக்கில்னு கோவப்பட போகிறாங்களா? எதனால தான் சண்டை வரும்? பொருள்னால தான் சண்டை வரும். மாச சம்பளக்காரங்களாக இருந்தால் முதல் 10 நாளைக்கு எந்த சண்டையும் இருக்காது. ஏன்னா காசு இருக்கிறதுனால. அந்த கால வாழ்க்கை முறையே சொல்கிறேன். அந்த பட்டிமன்றங்களெல்லாம் நகைச்சுவையாக சொல்லுவாங்க. சம்பளம் வாங்கிட்டு போன அன்னைக்கு என்னை அப்படி உபசரித்தாங்க, இப்படி உபசரித்தாங்க. மாதம் கடைசியிலலாம் திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, காப்பி கட்ட கூட தரமாட்டேங்கிறாங்க. அந்த குடும்பங்கிறதே எதில் சேர்ந்தது தான்? பொருள் சார்ந்தது. அந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் கோபம் வரும். அது எப்படி வேணாலும் விரியலாம். இவர் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய ஆசைப்பட்டா அதனால் எதிர்த்து சண்டை வரலாம். அவங்க குடும்பத்துக்கு செய்ய ஆசைப்பட்டு செய்யலைங்கிறதுக்காக சண்டை வரலாம். அதுமாதிரி நான் சொல்லிட்டு இருந்த அட்சய திருதியில் வந்து நகை வாங்கணும்னு சொல்லி இவர் மறுத்ததுனால சண்டை வரலாம். எல்லாமே இதில் தான் இருக்குது, பொருளில் தான். நீங்கள் எல்லா கோபங்கள் எதுக்காக வேணாலும் பட்டிருக்கலாம். வேறு எங்கே தான் இருக்கும்? பொருளில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வரதட்சணை கொடுமை, கணவன் மனைவி பிரிவு எல்லாம் எதில் இருக்குன்னு பாருங்கள், பொருளில் தான் இருக்கும். வரதட்சணை பிரிவு, நம்முடைய வழக்குகள், நீதிமன்ற வழக்குகளை சொல்கிறேன், அந்த சாஃப்ட்வேர்காரங்களை சொல்கிறேன். சாஃப்ட்வேர்காரங்களுடைய வழக்குகள் அவங்களும் சம்பாதிச்சு இவங்களும் சம்பாதிச்சு பொருள்னால தான் என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்க. அதைத்தான் இதில் கோபம்னு அறிங்க. வேறு கோபம்னு எடுக்க வேண்டியதில்லை. வேறு எதுக்கு கோபப்பட்டிருந்தாலும் பொருளில் இருந்து தாங்க அந்த கோபம் தொடங்கும். அதனால தான் நானெல்லாம் எங்கள் வீட்டில் முதல்ல ஆரம்ப காலத்திலே சொல்லுவேன், பணம் இருந்தாலும் வாழ்ந்து பழகிக்க, பணம் இல்லைனாலும் வாழ்ந்து பழகிக்க. பணம் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும்னு நீ வாழ்ந்து பழகிட்டான்னா கடைசியில் எது இல்லாமல் இருக்க முடியாது, பணம் இல்லாமல் வாழ முடியாது. அதேமாதிரி 400 ரூபா வருமானம் வந்தாலும் வீட்டில் சண்டை, இந்த பொருளாதார சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 4 லட்ச ரூபா வந்தாலும் என்ன செய்துக்கிட்டு தான் இருக்கும்? இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சும்மா இருக்காமல் நம்முடைய தேவைகளை பெருக்கும். சண்டை என்பது கேரண்டியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இல்லறத்தை அடிப்படையாக வச்சு தான் அவர் சொல்கிறார், கோப வலையில் அகப்பட்டு அதனால் துன்பம் வரும். அதனால் என்ன வந்து கொண்டு இருக்கும்? துன்பம் வந்து கொண்டு இருக்கும். நான் நம்ம ஊரில் இந்த டைட்டன் வாட்ச் கடைக்கு ஒரு இதாக போயிருந்தேன். என்னுடைய வாட்சில் 2 கண்ணி, என் மகன் வாங்கி கொடுத்த வாட்சி ஒன்று இருக்குது, அதில் 2 கண்ணியை கட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஒருத்தர் நல்ல ஷூ போட்டு இன் பண்ணி டிப்டாப்பாக இருக்கிறாரு, மனைவிக்கு வாட்சி கொடுக்க வந்திருக்கிறாரு. என் கண்ணு முன்னாலேயே அந்த அம்மா இது போதும்னு முடிவு பண்ணி திரும்ப கொடுத்துட்டு திரும்ப அடுத்தது, இப்படியே 15 வாட்சி எடுத்தாச்சு. மனுஷன் சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. எப்படி தான் சாதிக்கிறான்னு தெரில. என்னாலலாம் இருந்தால் அவ்வளோ கோபமாகிடும். ஆனால் அவர் நின்னே சாதிக்கிறார். அப்போ இதை எடுத்துக்கலாமா? ஓகே, இது ஓகே. அவர் எனக்கு முந்தி நிறைய பேருக்கு வேலை செஞ்சதுனால நீ உட்கார வச்சுட்டாங்க. அந்த கடைக்காரர் என் ஃப்ரெண்டு, நம்ம மாதவ சுப்ரமணிய ஐயா இருக்காங்கல்ல, குழந்தையம்மாள் வீட்டுக்கு, அவங்களுக்கு ஃப்ரெண்டு. அதனால் அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அந்த நீங்கள் பர்ச்சேஸ் நடக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள், அது துணி கடையாக இருக்கலாம், நகை கடையாக இருக்கலாம், அது மளிகை கடையாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இதை நம்ம பார்க்கலாம். அதை துன்பமடைந்தேனுங்கிறாரு. அங்கனம் அப்படி நான் உழண்ட எண்ணெய் அப்படி உழலாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி உழலுதல் என்பது மறைப்பு சக்தியினால், உழலாமல் செய்வது அருட்சக்தியினால். ஆணவமலம் எப்படி இயங்குது? ஆணவமலம் எவ்வாறு இயங்குகிறது? வினைக்கேற்றபடி இயங்குகிறது. அப்படின்னா நம்ம கேவலத்தில் ஒரு வினையும் செய்யலையே, அப்போ ஏன் இயங்கிச்சு? ஆணவமலம் எப்படி கேவலத்தில் நம்ம அதனுடைய மறைப்புத்தன்மை முழுவதையும் அது மறைக்குது. அதாவது ஆணவமல இயக்கத்திற்கு மறைப்பு சக்தி ஒரு காரணம். எந்த சக்தி? மறைப்பு சக்தி ஒரு காரணம். ஆணவமலம் எதையும் இயக்கும்? வினை இயக்கப்படும் போது, மாயை இயக்கப்படும் போது எதுவும் இயக்கப்படும்? இது நம்ம பேசுகிறது இல்லை, நமக்கு தெரியலங்கிறதுனால தப்புன்னு சொல்லக்கூடாது. இதுதான் உண்மை. ஆணவமலத்தை நான் சக்தின்னு சொன்னதுனால சொன்னேன். ஆணவமலத்தை மறைப்பு சக்தி இயக்கும். அந்த ஆணவமலத்தினுடைய சக்தி ஒடுக்கப்படுற காலம் வரும்போது இறைவனா இதை செய்தார்னு எடுத்துக்கிடணும். இது உங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா, மாணிக்கவாசகர் மேலே அப்ளை பண்ணால் இப்படி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி உலகில் இருந்தேன், பெண்களால் கோவப்படுற இடத்துல நான் இருந்தேன், அதுலேருந்து என்னை மீட்டாருன்னா எந்த சக்தி மாறுது? மறைப்பு சக்தி மாறி அருள் சக்தி வருது. அந்த ஆணவமலத்தை இயக்குறது எது தான்? மறைப்பு சக்தி தான். இந்த 2 இதை இயக்க முடியாது. எதையும் இயக்கணும். மாயையும் கண்மத்தையும் இயக்கினாலே எது இயங்கிறோம்? பண்டார சாஸ்திரத்தை தெளிவாக சொல்லியிருக்குது. நம்ம இதுக்கு யாரும் இதை நம்மகிட்ட பேசுகிறதில்ல, நம்மளும் படிக்கிறதில்லை. அதனால் நமக்கு இது இந்த கான்செப்ட்டு புதுசாக தெரியுது. ஆனால் புதுசாக தெரிஞ்சாலும் சைவ சித்தாந்தம் தான். பண்டார சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மறைப்பு சக்தி எதை இயக்கும்?
ஆணவமலத்தை இயக்கும். இந்த ஆணவமலை இயக்க காலங்கள் தான் ஆன்மா அந்த பாடுபடுற காலம். இந்த கோப வலையில் சிக்கிறது எல்லாமே இந்த காலம். அதிலிருந்து என்ன இறைவன் மீட்டார்னா என்ன காலம் வந்துட்டுன்னு அர்த்தம். மறைப்பு சக்தி எதாவது மாறுகிறது. அப்போ அதைத்தான் நீங்கள் பக்குவ நிர்ணயம்னு எடுத்துக்கிடணும். மறைப்பு சக்திக்கு உட்பட்டிருக்க வேண்டிய காலங்கள் முடிந்து அருட்சக்திக்கு உட்படுகின்ற காலம் தொடங்குவது தான் இந்த மந்திரத்தில் எந்த இடம்? பக்குவம். இந்த தலைப்பே என்னது இதுக்கு? பக்குவ நிர்ணயம். பக்குவ நிர்ணயம் அதுதான் பக்குவம். அதாவது சாதகன் எந்த இடத்துக்கு வந்துட்டான்? இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதத்துக்கு வந்துட்டான். இருவினை ஒப்பு வந்துட்டு மலபரி பாகம் வந்துட்டு சத்தினி பாதம் வந்துட்டு. அப்படி வந்த பிறகுதான் என்ன செய்தான்ங்கிறது எனக்குள் புகுந்தான். புகுந்தான் என்பதன் பொருள் விளங்கினான் அர்த்தம். இறைவன் புகுவதும் இல்லை போவதும் இல்லை. புகுந்தான் என்பது விளங்கினான். இறைவன் விளங்கினான்னு சொன்னாலே என்ன சக்தி தான்? அருள் சக்தி தான். எனக்கு ஞான அமுதமாக இருந்தான்னா குருவு தான் யாராக இருக்க முடியும்? ஞான அமுதமாக இருக்க முடியும். குருவாக இருந்து ஞான அமுதத்தை எனக்கு கொடுத்தான். ஞானத்தினால் இன்பத்தை அனுபவித்தேன்கிறார். முழுவதுமாக மறைப்பு சக்தியிலிருந்து அருட்சக்திக்கு செலுத்தப்பட்ட நிலை. சிற்றின்ப வாழ்க்கை எல்லாருக்கும் விதிக்கப்பட்டது தான், குறிப்பிட்ட ஒருவருக்கு விதிக்கப்பட்டதில்லை. 24 தத்துவங்களுக்குள் வந்த எல்லாரும் இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சிக்கல்களுக்கு உட்பட்டவர்கள். அதிலிருந்து நாம் மீள முடியாது. யார் தான் மீட்கணும்? அதான் அவர் சொல்கிறார், என்ன இறைவன் எடுத்தார், அதில் எனக்குள்ளே புகுந்தார். புகுந்தாருன்னா மறைப்பு சக்தி முடிஞ்சதுன்னு அர்த்தம். எனக்கு ஞானத்தை அமுதமாக தந்தார்னா குருவாக எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. ஞானத்தின் பயனாக நான் இன்பத்தை அனுபவித்தேன். அது எனது குற்றத்திற்கு இறங்கிங்கிறதெல்லாம் அந்த புகுந்தாங்கிறதுக்கு முன்னால் வச்சுக்கிடணும். அந்த எனது குற்றத்திற்கு இறங்கின்னு உரை எழுதியிருப்பீங்க. அது எனக்கு புகுறதுக்கு முன்பு எடுத்துக்கிடணும். எனக்குள்ள இருந்த குற்றங்களை எல்லாம் பார்த்து இறங்கினா நீக்கின்னு அர்த்தம். அதுதான் ஆணவ மலத்தினுடைய ஒடுக்கம்னு நான் சொன்னேன். குற்றங்கள் நீக்காமல் எப்படி புக முடியும்? இருட்டுக்கிற இடத்துக்கு எப்படி சாமி வருவார்? அந்த குற்றங்களை நீக்கி தானே வர முடியும். குற்றத்துக்கு இறங்கி என்பதன் பொருள் நீக்கின்னு அர்த்தம். டாக்டர் என் மேலே இறக்கப்பட்டார் அப்படின்னா நோயை நீக்கினாருன்னு தான் புரிஞ்சுக்கிடணும். ஐயோ அந்த பையன் பாவம்னு சொன்னார் டாக்டர் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. ஒரு செல்வந்தர் ஒரு ஏழையை பார்த்து இறங்கினார்னா அதுக்கு என்ன பொருள்? அவனுக்கு தேவையான பொருளை கொடுத்தாருன்னு தான் பொருள். குற்றத்திற்கு இறங்கி என்பதற்கு என்ன பொருள்? குற்றத்தை நீக்கினார், நீக்கி எனக்குள் புகுந்தார். குற்றத்தை பொறுத்து எனக்குள் புகுந்தார், கருணையை காட்டினார். அவ்வளோதான் விஷயம். என்ன சொல்கிறாரு? மின்பென்ற வெளிகளை உடையவர். மந்திரத்துக்கு போயிடலாம். மின்கணினார் நுடங்கும் இடையார். நுடங்குன்னா அசைகின்ற இடையார். வெகுளி வலையில் வளை. எல்லாருக்கும் வலை தான் இருக்குதா? ஆமாம். தவளைக்கு போடுற லை தான் இருக்குதா? இதில் தவளைக்கு போடுறது போட்டிருக்கேன். வலையில் அகப்பட்டு வாங்க சிவார்ப்பணை வாங்க உட்காருங்க. சிவாய நம்ம சிவாய குருவே போட்டு குருவே போட்டு. வலையில் அகப்பட்டு நான் ஒரு புன்கணனாய் குற்றமுடையவனாக நான் புகழ்ந்தேன். புரளாமல் புகுந்தருளி அந்த குற்றங்களை நீக்கி துன்பமுடையவனாக இருந்த உழல்கின்ற என்னை அதிலிருந்து மீட்டு எண்கணிலே எனக்கு அமுதத்தை எண்கணிலே என்னிடத்தில் அமுதத்தை ஊறச் செய்து ஞானத்தை தந்து இனிக்கச் செய்து என் பிழைக்கு இறங்குங்கிறதை எப்போ சொல்லிடணும்னு சொன்னேன்? எனக்குள் புகுவதற்கு முன்பு சொல்லிடும். என்னுடைய பிழைக்கு இறங்கு எனக்குள் புகுந்து எனக்கு அருள் செய்தான். அந்த இறைவனை பார்த்து நான் இறைவன் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு போங்க. மாவடு வகிர் என்னங்கிற மந்திரம். மாங்காய் வடுவின் பிளவு போன்ற கண்களை உடையவளாகிய உமைபாகனே. நான் அந்த பதியத்தை உங்களுக்கு நடத்தும்போது ஒரு செய்தி சொன்னேன். இந்த நிலையற்ற இன்பத்தில் ஆன்மாக்கள் விழுவதை பேசும்போதெல்லாம் அம்மையை அதிகமாக பேசுவார்னு ஒரு பாயிண்ட் வச்சேன். ஞாபகம் இருக்கா? வகுப்பில் இந்த பதியம் நடத்தும்போது சொன்னேன். அம்மை வந்துக்கிட்டே இருக்கு, வருது பாருங்க. மாங்காய் வடுவின் பிளவு போன்ற கண்களை உடையவளாகிய உமைபாகனே, என்னை உன்னுடைய திருவடிக்கு அழைத்துக்கொள்வாயோ, என்னை உன் திருவடிக்கு அழைத்துக்கொள்வாயோ, அல்லது
கும்பி என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு விடுவாயோ உன்னுடைய அருளை நான் அறியேன். கைக்கோளர் என்ற நெசவு தொழிலாளிகள் அந்த பாவு நூலிழை பாவும்பாங்க. நிறையா குறுக்க நெருக்க நிறைய நூல் இருக்கும். அந்த நூலிழை பாவிலே ஒரு குழல் அங்கெங்கேயும் போயிட்டு வரும், டக்கு டக்குன்னு அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த குழலுக்கு உதாரணம் சொல்கிறாரு தன்னுடைய மனதை. அங்குமிங்கும் ஓடித் திரிகின்ற குழல் போல் என்னுடைய உள்ளம் உலகப்பற்றிலே திரிகிறது. உன்னிடத்தில் மனம் குவியாமல் இருக்கிறது. போன மந்திரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்ல, கோபப்படுதல்னு சொன்னார்ல, வெகுளி வலைனார்ல. அந்த வெகுளிக்கு இப்போ இங்கு தான் காரணம் சொல்கிறார், உலகப்பற்று. அதைத்தான் நான் உங்ககிட்ட அதில் இல்லாததை சொன்னேன். அந்த உலகப்பற்றுங்கிறதுக்கு பேசிக் என்னது? பொருள் பற்று. அது அங்கே இல்லை, உரையிலும் இல்லை, எங்கேயும் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தில் அது உலகப்பற்றுன்னு வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னிடத்தில் என்னுடைய மனம் குவியவில்லை, ஐயோ நான் கெட்டு ஒளிவேன், முதல்வனே அடியேன் உன்னை அடைக்கலம் புகுகிறேன். வயிர் என்ற சொல்லுக்கு பிளவுன்னு அர்த்தம். பெண்களை பற்றி சொல்லி வரும்போது அம்மையை பற்றியும் சொல்லிக்கிட்டே வர்றார். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது இல்லறம்ங்கிற பேரில் நம்ம நிலையற்ற இன்பத்தில் அழுந்துரும். அது அறமாக இருந்தாலும் நிலையற்றது தான். பண்டார சாத்திரத்தில் இல்லறத்தை கடிந்து தான் நூல் இருக்குது. இல்லறத்தை கடிந்து தான் நூலே என்ன செய்கிறது? இருக்கிறது. பண்டார சாதம் இல்லறமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பைண்டிங் தான். அப்போ அந்த இல்லறத்தை சொல்லி வரும்போது மாறி மாறி ஒரு முறை அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாரு, இன்னொரு அம்மையை பற்றி சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, இதிலேருந்து விடுபடுறதுக்கு ரெண்டே தான், சிவமும் சக்திங்கிறது தான் அது கோட்பாடு. இதிலேருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன? சிவசக்தி. இங்கேயும் ஆண் பெண்ணினால தான் சிக்கலுங்கிறத சொல்லிட்டு வர்றவர் திடீர்னு அதை ஃபோக்கஸை எங்கே மாற்றுறாரு? இந்த ஆண்பெண் பிரச்சனைக்கு தீர்வு எந்த ஆண்பெண்? அம்மையப்பன் அப்படின்னு கொண்டு வர்றார். அதனால தான் அம்மையை அவர் சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு காரணம். மாங்காய் வடுவின் பிளவு போன்ற கண்களை உடையவளாகி அம்மை. இது நயன தீக்கை, அருள் இவற்றையெல்லாம் குறிக்கும். அம்மையை இவ்வாறு சொன்னதுக்கு காரணம், அம்மை நம்மளுக்கு அருளாக இருப்பாள்னு அர்த்தம். ரெண்டு பெண் அதில் வர்றாங்க. ஒரு பெண் பந்தப்படுத்துவது, இன்னொரு பெண் பந்தத்திலிருந்து விடுவிப்பது அம்மை. ரெண்டு ஆண் வர்றாங்க. ஒரு ஆணால் பந்தம், இன்னொரு ஆணாகிய சிவனால் பந்த விடுதலை. இதுதான் இந்த பதிகமே. அதனால் அவர் அப்படி சொல்கிறார். அம்மையை மாவடு போகல கண்ணுன்னு சொன்னது, அம்மையினுடைய தோளை வர்ணிக்கிற இடங்களெல்லாம் இருக்குது. அம்மையினுடைய தோள், வேயிறு தோழி பங்கன், தோளை வர்ணிக்கிற இடம் இருக்குது. திருவடியை வர்ணிக்கிற இடம் இருக்குது. கூந்தல், கனங்குழல் கூந்தலை வர்ணிக்கிற இடம். ஆனால் அந்த பதிகத்தில் முழுவதும் கண்ணு தான் வரும். என்ன காரணம்னா, இவன் இதில் சிக்கி பற்றில் மாட்டுறான். இதிலேருந்து மீட்கிறதுக்கு அருள் வேணும். அப்போ சிவனோடு இருக்கிற அம்மை
நீங்களும் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறீங்க, இறைவனும் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறாரு. அந்த ஆண் பெண் எதாக இருந்தாலும் பந்தம் தான், இந்த ஆண் பெண் எதாக இருந்தாலும் என்ன கிடையாது, பந்தம் கிடையாது. தீர்வு இதுங்கிறாரு. அதுதான் அம்மையினுடைய கண்களை வர்ணிச்சுட்டே இருக்கிறார். நீ மலரடிக்கே கூவிடுவாய். அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய திருவடிக்கு கூப்பிட போடுறீங்களா அல்லது நரகத்துக்கு போக சொல்கிறீங்களா எனக்கு தெரியாதுங்கிறார். நம்ம ஆட்கள் நிறைய பேர் இனி பிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டு இல்லைறாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் இனிமேல் எனக்கு பிறவி கிடையாது, சைவத்தில் நான் எங்கேயே போயிட்டேங்கிறாங்க. ஆனால் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, திருவடிக்கு கூப்பிடுவீங்களாங்கிறது எனக்கு தெரிய மாட்டுக்கு. கும்பின்னு ஒரு நரகம் இருக்குது. நரகத்தில் நிறைய வகை, அதில் கும்பி நரகம். கும்பி நரகத்துக்கு விடுவீங்களாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அவ்வாறு மாணிக்கவாசகர் சொல்லுவதன் காரணம் முந்தைய மந்திரத்திலேருந்து எடுக்கணும். அதில் மாணிக்கவாசகர் தன்னை சொல்லலை, நம்மளை சொல்கிறாரு. நீ இந்த அறம் என்ற பெயரில் அழுந்தினால் எது வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நாயன்மார்களைப் போல வாழ்க்கை அமைந்து நீ எதுக்கு போகலாம், திருவடிக்கு போகலாம். அல்லது ஒருவேளை நீ இல்லறம்ங்கிற பேரில் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த தீமை செய்வதற்கு தூண்டுதலாக மனைவியே இருக்கும். லஞ்சம் வாங்கிறதுக்கு தூண்டும், லஞ்சம் நிறைய வாங்கிறதுக்கு தூண்டுதலாக இருப்பாங்க. மனைவியே லஞ்சம் வாங்குகிற வீடுகள்லாம் இருக்குது. மனைவியே கணவனுக்கு பதிலாக யார் லஞ்சம் வாங்குகிற வீடுகள், மனைவிகிட்ட கொண்டு கொடுத்து அவன் வர வச்சுடுவாங்க. அப்படி அந்த பெண்களால் அவன் நரகத்துக்கு உள்ளாகிற சூழல் வரலாம். அதை மேலேருந்து கொடுக்குறார் இறைவன்ட்டு. அவர் அப்படி சொல்கிறது நம்மளே சொல்கிறாரு. நீ இல்லறத்தில் அழுந்தினால் ரெண்டும் நடக்கலாம். ஒருவேளை அந்த பெண் பெரிய புராணத்தில் வருவது போல இருந்த கணவன் மனைவியாக இருந்தால் எதில் அழுந்தலாம், திருவடி கிடைக்கலாம். பெரிய புராணத்தில் வந்த கணவன் மனைவி போல் இல்லாமல் அமைந்து ஒரே பொருள் என்று அழகி பாவங்களை செய்து கணவனை பாவம் செய்ய மனைவி தூண்டி, மனைவி பாவம் செய்ய கணவன் தூண்டி எங்கே போகிற மாதிரியும் வரலாம், நரகுக்கு போகிற மாதிரியும் வரலாம் என்பதை மேலை மந்திரத்திலேருந்து எடுக்கணும். குறிப்பறியேன், உங்கள் அந்த குறிப்பு எனக்கு தெரியலை என்று சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அதாவது தறியில் வேலை செய்கிறவங்க அந்த தறியில் நூல் பரவி இருப்பாங்க. அதில் ஒரு குழல் என்ன செய்யும், டக்குன்னு அங்கங்கேயும் ஓடும். அதுக்குள்ளே நூல் அது ஓடும்போது நூல் அதுக்குள்ளே ஓடிடும். உலகத்தில் இதை ஒரு உதாரணமாக சொன்னவர் இவர் தான். அது மாதிரி என் மனசு ஆயிட்டுங்கிறார். என்னுடைய மனசு இப்படி ஓடுறதுக்கு எது மாதிரி இருக்குது, பாயிடையாடு குழல் போல் என்னுடைய மனமும் இருக்குது. அந்த குழல் ஓட ஓட பின்னல் சிக்கல் அதிகமாகும். அந்த குழல் ஓட ஓட என்ன ஆகுது, பின்னல் அதிகமாகும். நூல் பின்னுதில்லை, என்ன முழிக்கிறீங்க இப்படி, இடியாப்ப சிக்கல் மாதிரி நூல் மேலும் மேலும் சிக்குகிறது. அது மாதிரி மனம் ஓட ஓட எது அதிகமாகும், சிக்கல்கள் அதிகமாகும். அப்படியெல்லாம் அதுக்கு பொருள் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஓடாத வரைக்கும் பாவில் டைட் இருக்காது. இந்த குழல் ஓடும்போது தான் எது வரும், பாவை பிரிக்க முடியாத அளவுக்கு டைட் ஆகிடும். மனசை நீங்கள் அதிகமாக ஓட விட்டீங்கன்னா சிக்கல்கள் அதிகமாகும். மனம் ஓடலைன்னா என்ன கிடையாது, சிக்கல் கிடையாது. அதுதான் அந்த உதாரணத்தை அவர் சொல்கிறார். அதுதான் மேலை மந்திரத்தில் சொல்கிறாரு. கோபப்படுதல் என்பது ஏன் நிகழுதுன்னா பொருள் பற்று இருந்தால் மனம் ஓட்டம் அதிகமாக இருக்கும். பொருள் பற்று அதிகமாக இருக்கும். நாங்கள் ஒரு தடவை எங்கள் உறவினர் காஞ்சிபுரத்துக்கு துணி எடுக்க போயிருந்தோம். பல தடவை போயிருக்கோம். அதில் ஒரு தடவை நடந்தது. எங்கள் உறவினர்கள் பெரிய பணக்காரங்க, 2-3 பேர் ஒரு காரில் வந்திருந்தாங்க. நாங்கள் காஞ்சிபுரத்தில் தெரிஞ்சவங்க எங்களுக்கு இருக்காங்க. சென்னை பக்கத்தில் 40,000 ரூபா பொருள்னால் 30,000 தருவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்க. அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ எங்கள் கூட பெரிய பணக்காரங்க 4-5 பேர் ஒரு காரில் வந்திருந்தாங்க. அவங்க ஏறி இறங்காத கடையே கிடையாது. திருப்தி இல்லை என்ன வாங்கினாலும். கடைசியில் அவங்க எடுத்த பொருளை பார்த்தா நானெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நீ பாராட்டுவாங்க. துணி செலக்ட் பண்ணுறதில் நல்லா செலக்ட் பண்ணுவேன். யாருன்னு சொல்லணும், அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது. தங்கச்சின்னா தங்கச்சிக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணுவேன். மனைவிக்கு கரெக்டாக சொல்லுவேன். மனைவி சூப்பராக சேலை இருக்குன்னு எடுக்கும், உனக்கு இது மேட்ச் ஆகாது அப்படிம்பேன். ஏன் உங்கள் தங்கச்சிக்கு மேட்ச் ஆகும், எனக்கு ஏன் மேட்ச் ஆகாது அப்படின்னா, அதாவது துணி கலராக இருக்குது, உனக்கு மேட்ச் ஆகுமாங்கிறது ரொம்ப முக்கியம். அது அணிபவர்களுக்கு அது பொருந்தணும். கமலஹாசனுக்கு பொருந்த ட்ரெஸ் எல்லாம் ரஜினிக்கு பொருந்தாது. கமலுக்கு எல்லாம் பொருந்தும், ரஜினிக்கு எல்லாம் பொருந்தாது. ஏன்னா அந்த ரஜினியுடைய நிறம் ஒரு காரணம். கமலுடைய நிறம் எல்லா ஆடைகளையும் என்ன செய்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் பழைய கமல் படம் பாருங்கள், சின்ன வயசு படம், கலராக சட்டை போடுவார். பார்க்குறதுக்கே நமக்கே பொறாமையாக இருக்கும். அப்போது இவங்க கடையாக இறங்கி கடைசியில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு கடையில் போய் அந்த பொம்மை இருக்குல்ல, அதுக்கு கட்டிக்கிறது வேணும்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதில் அவங்ககிட்ட பீஸ் இல்லை, அதை வாங்கிட்டு தானுங்க விட்டாங்க.
எனக்கு இதை நாங்கள் திரும்ப கட்டுறதுக்கு மணிக்கணக்காகும் ரெடியாகும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இது கொடுக்காத கொடுங்க, வேறு கடை போகிறோன்ட்டு நிற்கிறாங்க. நாங்கள் எங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறோம். அப்போ இந்த உயிர் என்ன செய்கிறது? பற்று, பொருள், கோபம், நரகம். புரிஞ்சுட்டா? இப்போ வீடு பேர் பற்று, கோபம், வீடு கிடைக்கலாம். அந்த இதெல்லாம் இல்லைன்னா வீடு கிடைக்கலாம், இதெல்லாம் இருந்தால் என்ன கிடைக்கலாம்? நரகம் கிடைக்கலாம், நரகம் கிடைக்கலாம். இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா, நானும் லட்சுமியும் சேர்ந்து அந்த வாழ்க்கையினுடைய மிக குறைந்த வருவாய் வாழ்க்கையும் பார்த்துருக்குறோம், மிக நிறைந்த வருவாய் வாழ்க்கையும் பார்த்துருக்குறோம். மிக குறைந்த வாழ்க்கையிலும் நாங்கள் இப்படியே தான் இருந்தோம். நான் 80,000 சம்பளம் வாங்குகிற காலத்துலையும் இப்படியே தான் வாழ்ந்தோம். புரியுதா? அதுக்காக நாங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை என்ன செய்யலை, வாழவே இல்லை. அப்போது இதே மாதிரி சாமி கோயில் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தோமே தவிர, சம்பளம் வந்துட்டு அதனால் வெளியூர் போகலாம், அதுக்கு எனக்கு ஒரு லாக்கு இறைவன் வச்சு விட்டார். வீடு வாங்குறேன், அதை வாங்குறேன்னு நிறைய லோன் இருக்கும். 80,000 சம்பளம்னா கவர்மெண்ட்டே ஏற்கனவே ஒரு 20-30 ரூபாய் பிடிச்சிடும். லோனுக்கு 20-30 ரூபா போயிடும். சம்பளம் கஷ்டப்பட்ட அன்னைக்கும் 15,000 20,000 ரூபா தான் வருமானம். 80,000 சம்பளம் வாங்கின அன்னைக்கும் 15,000 20,000 தான் வருமானம். அதனால் நாங்கள் ஒரே மாதிரி தான் வாழ்ந்தோம். அதனால தான் எங்களால் அந்த ஸ்டாண்டர்ட் வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. இதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் இது புரியும். சும்மா திருவாசகத்தை பாடுறதுனாலையோ கேட்குறதுனாலையோ புரியாது. அதைத்தான் மாணிக்க வாசகர் எடுத்து வச்சு சொன்னார். சாமி, நீங்கள் நான் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை முறை நம்ம சொல்கிறாரு. திருவடிக்கு அனுப்புவதுக்கு ஏற்றதுன்னா திருவடிக்கு அனுப்புங்க, நரகுக்கு அனுப்புவதுக்கு ஏற்றதுன்னா நரகுக்கு அனுப்புங்க. அவர் சொல்ல வந்த செய்தியை மறந்துடக்கூடாது. இது போன்ற வாழ்க்கை வாழ்கின்ற ஒருவன் அழுந்தாமல் வாழ்ந்தால் திருவடி, அழுந்தாமல் அழுந்தி வாழ்ந்தால் சொர்க்கம்னு சொல்லலை. வேறு உலகம் நமக்கு நிறையா இருக்குது. சைவத்தில் ருத்ர உலகம் இருக்குது, சதாதி நிறைய உலகம் இருக்குது. நேரம் எங்கே எதிர்மறையை தூக்கி அடிக்கிறார் பார்த்தீங்களா உங்களுக்கு? ஒன்று பயனினுடைய எல்லை, இன்னொன்று தண்டனையினுடைய எல்லை. அதுதான் இதில் ஆச்சரியமாக பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கலாம்? திருவடிக்கு வேணாலும் விடுங்க, இல்லை சொர்க்கத்துக்கு வேணாலும் அனுப்புங்க. மாணிக்கவாசகர் அதை சொல்லலை. எங்கே போயிடுவ? நரகத்துக்கே போயிடுவாடா. காசுன்னு அலைஞ்சி, சொத்துன்னு அலைஞ்சி, மனைவி மேலே கணவனுக்கு பற்று, கணவன் மேலே மனைவிக்கு பற்று, இப்படியே வாழ்ந்து கடைசியில் நீ இப்படி ஆயிடுவாங்கிறத அவ்வளோ அழகாக சொன்னார். புரியுதா? உன் குறிப்பறியேன், என்னுடைய மனசு இந்த மாதிரி குழல் மாதிரி ஓடுது. அவர் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, மனம் குழல் போல் ஓடுகின்ற எல்லாருக்கும் பற்றிருக்கோம். மனம் குழல் போல் ஓடுகின்ற ஒருவராக இருந்தால் அவருக்கு உறுதியான ரகம், எந்த சந்தேகம் கிடையாது. அவர் பற்றின் காரணமாக நிறைய கெட்டதை என்ன செய்வார். அவர் உறுதியாக எதை அடைய முடியாது? இறைவன் திருவடியை அடைய முடியவே முடியாது. அந்த மனதினுடைய பப்பர அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர், வேகம் கெடுத்தாண்டங்கிறாரு. அந்த மனதினுடைய வேகம் அதிக தவறுகளை என்ன செய்ய வச்சிடும். கொலையை எப்போ தான் நடக்குது? மனதினுடைய வேகத்தில் தான் நடக்குது. அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்சுட்டேன்னு தான் சொல்கிறான். மனதின் வேகம் தான் கொலை செய்ய வைக்கிறது, மனதின் வேகம் தான் திருட வைக்கிறது. திடீரென்று பணக்காரனாகிடணும்னு பார்க்குறான். ஏன்டா திருட அப்படின்னா, ஆன்லைன் ரம்மியில் ஏகப்பட்ட பணம் போயிட்டு வேறு வழியில் திருட போனேங்கிறான். சொல்கிறானல்ல, இது எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அது திருவாசகம் புரியும். உரையாசிரியர் உரை சொல்லிகிட்டே இருப்பார், நான் மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பேன். நான் மாணவரை நீங்கள் என்ன செய்ய வைக்க முடியாது, திருத்த முடியாது. அவர் திருந்தணுமே, அவருக்கு அறிவு வரும், அவர் திருந்தணுமே, அவரை திருத்த முடியாது. அவருக்கு இது வாழ்வியல் பாடமாக என்ன செய்யாது, போய் சேராது. அப்படி அவ்வளோ அழகாக மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் என்று நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி சிவாய நம. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பிப்போம். எதியமை பணிகளும் ஆறுது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் சிவாய நம. சிவாய.